மனோகரி, மனுஷங்களை சமாளிக்கிற மாதிரி நம்மளால பேயெல்லாம் சமாளிக்க முடியாதுமா. ஒருவேளை இந்துவோட ஆவி திடீர்னு வந்துட்டா என்னம்மா பண்றது? நீ முதல்ல இந்த கோராக்கு ஃபோன் பண்ணி சிச்சுவேஷன் என்னன்னு கேளுமா. உடனே ஃபோன் போடு. ஹலோ கோரா, உங்களோட பூஜை எப்படி போயிட்டு இருக்கு? அந்த இந்துவோட ஆவியால என் கல்யாணத்துக்கு எந்த பிரச்சனையும் வராதுல்ல? இல்ல, என்னால இந்துவோட ஆவியை கட்டுப்படுத்த முடியல. அவ இந்த முறையும் என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டா. ஏதோ ஒரு தெய்வ சக்தி என் பூஜையை தடுத்துருச்சு. என்ன சொல்றீங்க கோரா? அப்போ அப்போ இந்துவோட ஆவி இந்த மண்டபத்துக்கு வந்துருமா? நிச்சயமா வரும். வணக்கம்மா. வாங்க வாங்கம்மா. வாங்க வாங்க. ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்ததுல. சுடர் ஃபாரின் போயிட்டாளா? போயிட்டாம்மா. இந்நேரம் அவ இங்க இருந்திருந்தா மண்டபத்துல பாதி வேலையை இழுத்து போட்டு செஞ்சிருப்பா அவ. சுடர் எங்க வீட்டுல இல்லாதது எனக்கு ரொம்ப பெரிய குறையாவே இருக்கு. ஏதோ ஒரு விதத்துல அவளோட ஞாபகம் தினமும் எனக்கு வந்துகிட்டு தான் இருக்கு. என்ன பண்றது? இங்க ஒவ்வொருத்தரோட சூழ்நிலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. அவ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். சரி, நீங்க வாங்க, உட்காருங்க. சரி. ஐயோ, அப்படின்னா என் கல்யாணம் நடக்காதா? இந்துவோட ஆவி மண்டபத்துக்குள்ள வந்ததுன்னா கண்டிப்பா கல்யாணத்தை நிறுத்திடுமே. பயப்படாதீங்க, என்னால இந்துவோட ஆவிய கட்டுப்படுத்த தான் முடியாது. ஆனா அந்த ஆவிய மண்டபத்துக்கு வரவிடாம என்னால தடுக்க முடியும். நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன மாதிரி மண்டபத்தை சுத்தி ஒரு மந்திர கோடு போட்டு வச்சிருக்கேன். இப்ப அந்த கோட்டுக்கு என்னுடைய மந்திரங்கள் மூலமா சக்தியை கொடுத்தா போதும், அது ஒரு மந்திர பிரளயமா மாறிடும். அதை மீறி இந்துவோட ஆத்மாவால அந்த மண்டபத்துக்குள்ள நுழையவே முடியாது. நீங்க கவலைப்படாம கல்யாணத்துக்கு தயாராகுங்க. பாக்கி எல்லாம் நான் பாத்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் கோரா, ரொம்ப தேங்க்ஸ்.
என்னாச்சுமா? சுடர் எந்திரி சுடர். சுடர் இவ்வளவு நேரம் நல்லா தானே வந்திருந்தா, இப்போ என்னாச்சுன்னு தெரியலையே. சுடர் சுடர் எந்திரிமா. ஐயோ, ஏய், யாராவது பாக்குறதுக்கு முன்னாடி சுடர் இங்க இருந்து தூக்கிட்டு போயிடுவோம், இல்லன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். தீபா, பேய் மேடம், நீங்க இங்கதான் இருக்கீங்களா? அப்போ சுடரோட உடம்புல இருந்து நீங்க வெளியே வந்துட்டதுனாலதான் அவ மயங்கிட்டாளா? ஆமா தீபா, எப்படி நான் வெளியே வந்தேனே தெரியல. ஒரே குழப்பமா இருக்கு. திரும்பவும் நான் சுடரோட உடம்புக்குள்ள போய் ஆகணும். சுடரு, மா மா, சுடரு சுடரு. ஐயோ, டி கதவை சாத்தி விட, யாராவது பாத்திர போறாங்க. சுடரு சுடரு, எந்திரி சுடரு. சுடர் ஐயோ, எப்படி சுடர் மயங்கி விழுந்துச்சுன்னு தெரியலையே. மாமியா, ஆ? அப்பா டாக்டர் தானே, நான் போய் அவரை கூட்டிட்டு வரேன். ஏய் போடாங்க. டேய் இல்லையா, சுடர் ஃபாரின் போயிட்டு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப மட்டும் சுடர் அப்பா பாத்துட்டாருன்னு வச்சுக்கோ, ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாரு. பேசாம இரு. இப்போ நம்ம என்ன பண்றது? சுடர் ஏன் மயங்கி விழுந்தான்னு தெரியலையே. ஆமா, அப்படிலாம் பண்ண வேணாம், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாப்போம். நீங்களா இப்போ ஏர்போர்ட்டுக்கு வந்தீங்க? என்னது? ஏர்போர்ட்டா? ஆமா, எனக்கு ஃப்ளைட்டுக்கு வர டைம் ஆயிடுச்சு. நான் கிளம்பணும். ஏய் சுடர், மயங்கி விழுந்ததுல உனக்கு என்ன மண்டை குழம்பிருச்சேன்னா? ஐயோ, இது ஏர்போர்ட் இல்ல, கல்யாண மண்டபம். ஐயோ, நான் ஏர்போர்ட்ல இருந்து எப்படிங்க வந்தேன்? நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன தூக்கிட்டு வந்துட்டீங்களா? இந்நேரம் ஃப்ளைட் வர போயிருக்கும். எதுக்கு இப்படி பண்ணீங்க? சுடர், என்ன லூசு மாதிரி உளறிட்டு இருக்க? நாங்க எங்க உன்னை தூக்கிட்டு வந்தோம்? நீயாவே தானே ஏர்போர்ட்ல இருந்து வீட்டுக்கு வந்து எங்க கிட்ட வந்து கல்யாணத்தை நிறுத்துறேன்னு ப்ராமிஸ் பண்ணி வீட்ல இருந்து எங்களையே கூட்டிட்டு வந்த. இப்போ அப்படியே மாத்தி பேசுற. என்ன, நான் வந்து உங்களுக்கு கூட்டிட்டு வந்தேனா? சும்மா பொய் சொல்லாத அபி. நான் ஏர்போர்ட்ல தான் இருந்தேன். அங்க இருந்து எப்படி இங்க எப்படி வந்தனே தெரியல. சுடர், நீ ஏதோ ரொம்ப குழப்பத்துல இருக்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. நீயாவே தான் வீட்டுக்கு வந்து எங்க எல்லாரையும் மண்டபத்துக்கு கூட்டிட்டு வந்த. இப்ப எல்லாமே மறந்துச்சா என்ன? ராமையா, ஐயோ, பாட்டி சத்தம் கேக்குது. ராமையா, இங்க யாரும் பேசாம அமைதியா இருங்க, நான் பாத்துக்கிறேன். ஆமா ராமையா, நீங்க எப்ப வந்தீங்க? இப்பதாம்மா வந்தேன். அப்படின்னா பசங்களை கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? குழந்தைங்களாம் கூட்டிட்டு வந்துட்டோமா. இப்பதாம்மா இந்த பக்கம் தான் இங்க போனாங்கம்மா. சரி, நான் பாத்துக்கிறேன். உங்களை வீட்ல இருந்து கோயில் திருத்தத்தை எடுத்துட்டு வர சொன்னே, கொண்டு வந்தீங்களா? எடுத்துட்டு வந்துட்டேம்மா, கார்ல வச்சிருக்கேன். நீங்க முன்னாடி போங்க, நான் எடுத்துட்டு வந்துடுறேம்மா. சரி, அத சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. சாமி சரிங்கம்மா, நீங்க முன்னாடி போங்கம்மா, நான் எடுத்துட்டு சரி சரி, வந்துடுறேன். சீக்கிரம் போய் எடுத்துட்டு வந்து மணமேடையில வச்சு கொடுங்க. சரிங்கம்மா, நீங்க போங்கம்மா, நான் எடுத்துட்டு வரேன். நீங்க போங்க.
எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தோம். நீங்க சொல்ற மாதிரி எதுவுமே எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்த பாக்குறீங்களா? ஐயோ சுடர், நாங்க எதுக்கு உன்னை ஏமாத்த போறோம்? ஆக்சுவலா நீ ஃபாரின் போனதான் நினைச்சு நாங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம். சடனா நீ வீட்டுக்கு வந்தோடனே எங்களுக்கு எவ்வளவு சர்ப்ரைஸா இருந்துச்சு தெரியுமா? கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகு சுடர். அப்பதான் உனக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வரும்னு நினைக்கிறேன். டேய் கவின், ம் கார்ல தீர்த்த சும்மா மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், அதை போய் எடுத்துட்டு வா. சரி ராமையா. இல்ல நான் போய் எடுத்துட்டு வரேன். நீ வேணாம், அவன் போய் எடுத்துட்டு வரட்டும், நீ பேசாம இரு. இல்ல நான் தான் போவேன். நீ போவேனா, பேசாம இரு. இல்ல நான் தான் போவேன்னு சொல்றேல. ஐயோ சரி போ, நீயே போ. கவின் அவளே போயிட்டு வரட்டும், நீ போய் எடுத்துட்டு வா. சுடர், என்ன சொல்ற? ஏர்போர்ட்ல இருந்து எப்படி வந்தேன்னு உனக்கே தெரியாதா? தெரியல. என் தங்கச்சி தான் எழிலுக்கு பொண்டாட்டியா வரணும். இந்த கல்யாணத்தை நான் நடக்க விட மாட்டேன். தீபா, என்னால இந்த கோட்டை தாண்டி போக முடியல. போடா. இது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. என் கண்ணுக்கு எந்த கோடம் தெரியலையே மேடம். நீ நிக்கிறதுக்கு நேரா தான் தீபா அந்த போர்டு இருக்கு. இங்கேயே சொல்றீங்க? எப்படியாவது அதை அழிக்க முடியுமான்னு பாரு. என் கண்ணுக்கு தெரியலையே பே மேடம். என் கண்ணுக்கு தெரியல, இருந்தாலும் ட்ரை பண்றேன் மேடம். பேமெண்ட் கோட் அழிஞ்சிருக்கா பாருங்க. இல்ல தீபா, அது அப்படியே தான் இருக்கு. எனக்கு எப்படி அழிக்கிறதுன்னு தெரியல மேடம். இவ்வளவு தூரம் வந்துட்டு என்னால மண்டபத்துக்குள்ளேயே போக முடியலையே. இப்ப நான் உள்ள போனாதான் எழில் மனோகரி கழுத்துல தாலி கட்டுறதை தடுக்க முடியும். ஐயோ எனக்கு அது புரியுது மேடம். ஆனா கோட்டை மீறிதான் உங்களால போக முடியாதே. இப்ப என்ன பண்றது? அஞ்சலி, சுடர் கண் முடிச்சிட்டாளா? இப்ப அவ எங்க இருக்கா? டாடி மண்டபத்துக்கு வந்துட்டாரா? அஞ்சலி, பேமெண்ட் நீங்க பேசுறது எப்படி அஞ்சலி கேக்கும்? கொஞ்சம் பதட்டப்படாம இருங்க, என்ன பண்றதுன்னு யோசிக்கலாம். என்னால நார்மலா இருக்க முடியல தீபா. ஐயோ, முகூர்த்தத்துக்கு வேற இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. அதுக்குள்ள நான் உள்ள போய் ஆகணும். என்ன பண்றது?
பேய் மேடம், அஞ்சலி ஏதோ கையில எடுத்துட்டு வரா. அது ஏதோ கோயிலோட தீர்த்தம் நினைக்கிறேன். என் குழந்தைங்களுக்காகவாவது கடவுள் என் மேல கருணை காட்டி என்னை உள்ள போக வைக்கணும். ஐயோ அஞ்சலி, ஓம் காளி! அஞ்சலி, திரிசூலி! ஓ மகா காளி! ஐயோ அஞ்சலி, அஞ்சலி. என்னோட மந்திர கோட்டையும் ஏதோ ஒரு தெய்வ சக்தி வந்து அழிச்சிருச்சு. இனிமே என்னால இந்தோட ஆத்மாவை கட்டுப்படுத்த முடியாது, கட்டுப்படுத்தவே முடியாது, கட்டுப்படுத்தவே முடியாது. அஞ்சலி, அஞ்சலி, எழுந்துரு. எதுவும் அடிபடலையே? பார்த்து, எதுவும் அடிபடல. நான் எடுத்துட்டு வந்த சாமி தீர்த்தம் கீழே கொட்டிருச்சு. பாட்டி என்ன திட்ட போறாங்க. அஞ்சலி, நல்ல வேலை அஞ்சலிக்கு எதுவும் அடிபடல. இங்க பேய் மேடம் குரல் கேக்குது. அப்போ பேய் மேடம், நீங்க கோட்டை தாண்டி உள்ள வந்துட்டீங்க. ஆமா தீபா, நான் இந்த கோட்டை தாண்டி வந்துட்டேன். அந்த கடவுள் தான் எனக்கு உதவி பண்ணிட்டாரு. இனிமே என் ஆட்டத்தை பாரு. வா உள்ள போலாம். பேய் மேடம், பேய் மேடம், போயிட்டீங்களா? நான் வரேன்.